அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்சிஆர் நெட் டிசம்பர் 2016 கேட்ட கேள்வி தான். அது கொஷின் நம்பர் 29 பார்ட் பி உடைய கேள்வி. என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கலாம். கன்சிடர் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படின்றது காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. இந்த டீட்டாவுடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க 2π/31. இதை வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கன்னா ஏ பவர் 2015 ஈக்குவல்ஸ் டு என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி ஐன்றது என்னென்னா ஒரு ஐடென்டி. ஆப்ஷன் சி காஸ் 13 டீட்டா சைன் 13 டீட்டா மைனஸ் சைன் 13 டீட்டா காஸ் 13 டீட்டா. ஆப்ஷன் டியோட வேல்யூ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 0 1 -1 0ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சரு. எப்படி அப்படின்றது இப்போ பார்க்கலாம். கொடுத்துருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் ஏவை எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஏ ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். ஏ ஸ்கொயரும் போது 2 மேட்ரிக்ஸ், அதாவது ஏவும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த டேர்ம் காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வருது. அதனுடைய அதனுடைய வேல்யூ காஸ் 2 டீட்டா. இந்த டேர்ம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணும்போது 2 காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா காஸ் 2 டீட்டா. இந்த டேர்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 2 காஸ் டீட்டா சைன் டீட்டாவுடைய ஃபார்முலா சைன் 2 டீட்டா. ஃபைனலாக ஏ ஸ்கொயருடைய மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா காஸ் 2 டீட்டா சைன் 2 டீட்டா மைனஸ் சைன் 2 டீட்டா காஸ் 2 டீட்டா. இதே போல் ஏ க்யூப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ அப்படின்னு பண்ணும்போது ஃபைனலாக இதுக்கான ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா காஸ் 3 டீட்டா சைன் 3 டீட்டா மைனஸ் சைன் 3 டீட்டா காஸ் 3 டீட்டான்னு கிடைக்குது. இதை வச்சு ஜென்ரலாக நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா ஏ பவர் என்னன்னா என்ன கிடைக்கும் அப்படின்றத சிம்பிளாக எழுதிக்கலாம். காஸ் என் டீட்டா சைன் என் டீட்டா மைனஸ் சைன் என் டீட்டா காஸ் என் டீட்டா. இது எப்படி கிடைக்குதுன்னா 3 அப்படின்னு ஏ க்யூப்னா அந்த 3ன்றது இங்கே 3ன்ற டேர்ம்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்கொயர் அப்படின்னும் போது ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஏ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காஸ் 2 டீட்டா. அதே போல் இதுவும் 2 எல்லாமே 2 டீட்டான்னு வரும். கிவன் கொடுத்துருக்க ஏவும் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா பவர் 1ன்னு இருக்கிறனால இது காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. இப்போ ஜென்ரலாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ பவர் என்னுடைய ஜென்ரல் டேர்ம் எழுதிட்டோம். இப்போ நம்ம கேள்வியில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கன்னா ஏ பவர் 2015 கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதன்படி நம்ம என்னுடைய வேல்யூ அப்ளை பண்ணும்போது காஸ் 2015 டீட்டா அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டோம். அதே கேள்வியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டீட்டாவுடைய மதிப்பு 2π/31 கொடுத்துருப்பாங்க. அதையும் இங்கே அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேர்மில் இந்த 2015 இந்த 31 கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னா 65 அப்படின்ற வேல்யூ வருது. ஸோ அதனால் என்ன எழுதிட்டேன் அப்படின்னா காஸ் 65 × 2π, அதே போல் சைன் 65 × 2π மற்ற டேர்ம்ஸ் அப்படியே எழுதியிருக்கேன். இதை நம்ம என்னென்னு எழுதலாம்னா காஸ் 65 × 2π + 0. அதே போல் ஒவ்வொரு டேர்ம்ஸ் மாதிரி எழுதுகிறோம். இது ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். இது 2π அப்படின்னு இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூ காஸ் 0. இதே போல் சைனு 65 × 2π + 0னும் போது சைன் 0. மற்ற வேல்யூஸ் எல்லாமே அப்படியே எழுதிக்கிட்டேன். காஸ் 0உடைய வேல்யூ 1, சைன் 0உடைய வேல்யூ 0, மற்ற டேர்ம்ஸோட வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏ பவர் 2015 ஈக்குவல் டு ஐ. இப்போ ஃபைனலாக ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கரெக்ட்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தவறான பதில், ஆப்ஷன் சியும் தவறான பதில், ஆப்ஷன் டியும் தவறான பதில் தான். தேங்க்யூ.